ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜியில் இருக்கக்கூடிய 7th லெசன்லேருந்து ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்க்கலாம். மலேரியா மனிதர்களுக்கு ஏற்பட கொசு மனிதர்களுடைய இரத்தத்தை உறிஞ்சும் போது தன் உமிழ்நீருடன் சேர்த்து எதை உட்செலுத்துகிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்போரோசோயிட்டுகள். ஸ்போரோசோயிட்டுகள் மனிதனின் இரத்த ஓட்டத்தில் நுழைந்த பின்பு எந்த செல்களை அடைகிறது? கல்லீரல் செல்களை, அதாவது ஹெப்பாட்டிக் செல்ஸ். ஸ்போரோசோயிட்டுகள் கல்லீரல் செல்களில் பாலிலா பலப்பிளவு, அதாவது ஏசெக்சுவல் ஃபிஷன் முறையில் பெருக்கமடைந்து எதை உற்பத்தி செய்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா மீரோசோயிட்டுகளை உற்பத்தி செய்கிறது. இரத்த சிவப்பணுக்களுக்குள் நுழைந்த மீரோசோயிட்டுகள் என்னவாக வளர்ந்து அளவில் பெரிதாகின்றது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு செல்லுடைய ட்ரோபோசோயிட்டுகளாக வளர்ந்து அளவில் பெரிதாகின்றது. நண்பர்களே, நாம் ஒவ்வொரு பாடத்திலிருந்தும் லைன் பை லைன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எடுத்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஜிடி ஆஃப் ஜுவாலஜி, பிஜிடி ஆஃப் ஜுவாலஜி, நீட்டு, டிஎன்பிஎஸ்சி, நெட்டு, செட்டு போன்ற தேர்வு எழுதுகிறவங்களுக்கு